மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கான மானிய கோரிக்கை மீது சட்டமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறுவதையொட்டி பல்வேறு தரப்பினர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இவர்களின் எதிர்பார்ப்பு என்னவென்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களை ஒழித்திடவும், சமூக விரோதிகளிடம் சட்டவிரோதமாக பணம் சேருவதை கட்டுப்படுத்தி அரசு கருவூலத்திற்கு வருவாய் ஈட்டுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மேற்கொண்டு வருகிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரகம், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு, தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ஆகியவை இத்துறையில் அடங்கும். மதுவிலக்கை அமல்படுத்துவதற்காக தற்பொழுது தமிழ்நாட்டில் 94 அமலாக்க பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் உள்ள காவலர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது காவல்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது. இத்துறையில் ஒரு அங்கமாக உள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் எனப்படும் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரியும் 28,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி வரன்முறை, பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை கடந்த 12 வருடங்களாக வலியுறுத்தி போராடி வருகின்றனர். தொழிலாளிகளுக்கு உரிய சட்ட பாதுகாப்பினை வழங்குவதற்கும், கடைக்கு இன்னைக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு இரவு வீடு திரும்புவோமா என்கின்ற நிலைமை ஒரு வேதனைக்குரிய நிலைமை. வேலைக்கு போயிட்டு கூலி வருமா வராதா என்கின்ற நிலைமையை ஏற்றுக்கொள்ளலாம். வேலைக்கு போயிட்டு உயிரோடு வருமா வரமாட்டோமா என்கின்ற நிலைமை என்பது ஒரு அபாயகரமான, ஒரு துக்ககரமான, ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. 2013-14 ஆண்டில் டாஸ்மாக் மூலம் சுமார் 23,400 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் வெளிநாட்டு மதுபானங்களை இறக்குமதி செய்ததில் 2013-14 ஆண்டில் சிறப்பு கட்டணம் மூலம் அரசுக்கு 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் சமீப காலமாக மதுவிலக்கை அமல்படுத்த கோரி அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டங்கள் மூலம் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்த மதுவிலக்கை ஒரு கொள்கை ரீதியாக படிப்படியாக அமல்படுத்துவார்கள் என்று மக்கள் மிகவும் இந்த மானிய கோரிக்கை வெள்ளிக்கிழமை வரும்பொழுது ஒரு எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டசபை தொடங்கிய ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையான மதுவிலக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு மதுவிலக்கை கொண்டு வருவது சாத்தியமா? அப்படி கொண்டு வந்தால் டாஸ்மாக் மூலம் கிடைக்கும் வருவாயை ஈடு செய்வது எப்படி என்று கூறுகிறார் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன். இழப்பீடுகளை ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலிருந்தே மீட்டெடுக்க முடியும். இதனால் சமுதாயத்தில் குற்றங்கள் குறையும், அமைதி பெருகும், மக்களுடைய உழைப்பு திறன் அதிகமாகும், பொதுவாகவே பொருளாதார மேம்பாடு இருக்கும், எல்லாரிடமும் பணப்புழக்கம் இருக்கும். அதிலிருந்தே இப்போ தமிழகத்தில் பொருளாதாரமும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஒட்டுமொத்த மக்களின் சுகாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதிலிருந்தே பெரிய அளவுக்கு நாம் ஈடுகட்ட முடியும். ஆனால் கணக்கு வழக்கு போட்டு நம்ம ஈடுகட்டுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு மதுவிலக்கை கொண்டு வருவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கான மானிய கோரிக்கையின் போது மதுவிலக்கு தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாக உள்ளன. மதுவிலக்கு கோரி போராடி வரும் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினருடைய எதிர்பார்ப்புகள் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் டாஸ்மாக் ஊழியர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆகியவை மதுவிலக்கு கோரிக்கையின் பொழுது நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் மணிகண்டன்.